பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு டாபிக் பார்க்கலாம். அதாவது ஹவு டு இன்க்ரீஸ் மிஷன் பேர்டன் இன் த சர்ச். அதாவது சபையில் மிஷன் பேர்டன் எப்படி வளரும் மக்கள் மத்தியில், அதற்கு என்ன தேவை என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஸோ சபையில் மிஷன் பேர்டன், அதாவது மிஷனரி பேர்டன் எப்படி வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் வேதத்தில் உண்டு. அதில் 5 காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் டு ப்ரீச் த கிரேட் கமிஷன். அதாவது நாம் பார்க்கலாம் வேத வசனத்தில் தேவனுடைய ஹார்ட் பீட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இதய துடிப்பு இப்படியாக இருக்கிறது. மத்தேயு புத்தகம் 28வது அதிகாரம் 19-20 இப்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். ஸோ இந்த வசனத்துல நான் பார்க்கிறோம் தேவனுடைய ஹார்ட் பீட் என்ன அப்படின்னா, மிஷன், அதாவது மிஷனாக தான் இருக்கிறது. அதாவது அறியப்படாத மக்கள் மத்தியில் தேவனுடைய சுவிசேஷம் போக வேண்டும், தேவனை பற்றி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, அதை குறித்து சபையில் அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். அநேக பிரசங்கங்கள் உண்டு, அநேக காரியங்களை குறித்து பிரசங்கிப்பது நல்லது, எல்லா காரியமும் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம் ஒன்று இருக்கு, அந்த காரியம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. அதனால ஆஃபன் ஆல்வேஸ் டு ப்ரீச் த கிரேட் கமிஷன், அதாவது தேவனுடைய இதய துடிப்பாகிய இந்த காரியத்தை, ரட்சிப்பை குறித்து, அனுப்ப வேண்டிய காரியங்களை குறித்து, இன்னும் அறியப்படாத மக்களை குறித்து, அறியப்படாத இடங்களை குறித்து, தேவன் எப்படி தேவனுடைய பிள்ளைகளை வைத்து செய்தார் என்பதை அதிகமாக பேச சபை அழைக்கப்படுகிறது. அதனால முதல்ல என்னன்னா, to preach always is a God's will. ஆண்டவருடைய சித்தமும் அப்படியாகத்தான் இருக்கிறது. பாருங்க 1 தீமோத்தேயு 2:3-4 இப்படியாக எல்லா மனிதரும், அந்த வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது, எல்லா மனிதரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தமும் இப்படியாகத்தான் இருக்கிறது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதை ஒரு பாரமாக எடுத்து சபை செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசி நாட்கள்ல நாம் இருக்கிறோம். அதனால இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த மிஷன் பேர்டன் அதிகரிப்பதற்கு டு ப்ரீச் ஆல்வேஸ் த காட் ஸ்பீக், அதாவது ஆண்டவருடைய இதய துடிப்பு கிரேட் கமிஷன், அதை பேச வேண்டும், அதிகமாக பிரசங்கிக்க வேண்டும். 2வது நான் பார்க்கலாம், ப்ரே ஃபார் அன்ரீச் பீப்புள். ஸோ அதாவது ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக ஜெபங்கள் நடைபெறுகிறது, எவ்ரிதிங் இஸ் குட், பட் அட் த சேம் டைம், ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் மத்தேயு புத்தகம் 9வது அதிகாரம் 37-38 அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது ஜெபத்துல அறுவடை மிகுதி, நம்முடைய தேசத்தை நாம் பார்க்க முடிகிறது, அறுவடை மிகுதியாக இருக்கிறது. நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ் மக்களாக இருக்கிறோம், அண்ணாந்து பார்க்க வேண்டும், இந்திய தேசத்தை பார்க்க வேண்டும். எத்தனை கோடி மக்கள், இன்னும் இயேசு யார் என்று தெரியாத மக்கள், இன்னும் அறியப்படாத ஜனங்கள். ஸோ அந்த பாரம், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதை முக்கிய ஜெபமாக எடுத்து சபை have to pray always for unreached people. அந்த ஜெப பாரம் மக்களுக்குள்ள ஊற்றப்பட வேண்டும், அதற்கு பிரயாசப்பட வேண்டும். 3வது நாம் பார்க்க முடிகிறது, to invite a missionary to share the word and testimony. ஸோ சபைகளில மிஷனரிகளை அழைத்து உபயோகப்படுத்த வேண்டும். நான் ஒரு மிஷனரி, அதற்காக நான் சொல்லவில்லை. நான் எதற்கு என்று சொல்லுகிறேன் என்றால், சபையில் ஒரு மிஷன் பேர்டன் வரணும் அப்படின்னா மிஷனரிகளை வரவேற்க வேண்டும், அவர்களை இன்வைட் பண்ணி அவர்கள் மூலம், அதாவது அவர்கள் ஃபீல்டில் நடக்கிற காரியங்கள், அவர்களுடைய சேலஞ்சஸ் என்ன, அவர்களை மாற்று கலாச்சாரத்தில், மாற்று மொழி பேசுகிற மக்கள் மத்தியில், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் அநேக இடங்கள்ல தேவ பிள்ளைகள் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து
அவர்களுடைய பாரம் என்ன, அவர்களை தேவன் எப்படி பயன்படுத்துகிறார், அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்தார், வேதத்துல அப்படியே நடந்திருக்கிறது நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல பவுல் மிஷன் ஜேர்னி போயிட்டு வந்த பிறகு அவர்கள் அங்கே சேர்ந்து சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்த காரியங்கள், அதே போல தேவன் எப்படி திறந்த வாசலை வைத்திருக்கிறார் புறஜாதி மக்கள் மத்தியில என்பதை குறித்து பவுல் அந்த டீம் ஷேர் பண்றாங்க. அந்த அந்திய சர்ச்சில் ஷேர் பண்ணுகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, மிஷனரிகளை வரவேற்க வேண்டும். அநேக சபைகள் மிஷனரிகளை வரவேற்பது அல்ல, வரவேற்பது மிகவும் குறைந்து விட்டது. ஸோ உங்களுக்கு தெரிந்த மிஷன்ஸா இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்த மிஷனரிகளாக இருக்கலாம், நீங்கள் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்க வேண்டும், அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். அப்போது சபையில ஒரு பேர்டன் வரும். அப்போ சபைக்குள்ள ஒரு அறியப்படாத மக்கள், ஆத்தும பாரத்தை மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஸோ த தேர்ட் திங், த ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, டேக் அ பிலீவர் டு மிஷன் ஃபீல்ட், அதாவது மிஷன் எக்ஸ்போசர் என்று சொல்வார்கள். அதாவது எந்த அளவிற்கு கேட்கிறார்களோ அதை விட அடுத்த ஒரு படி என்ன அப்படின்னா, அவர்கள் போக வேண்டும். பாரமுள்ள வாலிப பிள்ளைகள், பாரமுள்ள சபையில இருக்கிற எல்டர்ஸ், அவர்களை மிஷன் ஃபீல்டுக்கு கொண்டு போய் அங்கு நடக்கிற காரியங்கள் அவர்கள் கண்கூடாக பார்க்கும்போது அங்கு தேவன் பேசுவார், அங்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். தேவன் அவர்களை அவர்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்த முடியும். தேவன் அநேகரை அப்படியாகத்தான் அழைத்து பயன்படுத்தி இருக்கிறார். அநேகர் பெற்றுக்கொண்ட தரிசனமும் அப்படியாகத்தான் இருக்கிறது. தேவன் அதை விரும்புகிறார். பார்க்கலாம், அந்த இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகி அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது போல அங்க போய் அந்த மாற்று கலாச்சாரத்துல மக்கள் இருக்கிற அந்த காரியங்கள், அதாவது பயணங்கள் வேறுபடும், மொழிகள் வேறுபடும், காலநிலைகள் வேறுபடும், உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபடும், அநேக காரியங்கள். நம்ம தேசத்துல நீங்க பார்க்கலாம், எவ்வளவு மொழிகள் உண்டு, எவ்வளவு மக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள். ஸோ மிஷன் எக்ஸ்போசர், மிஷன் பயணம், போதகர்களும் மிஷன் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் இயர்லி, it's not written in the Bible, but it's my advice, yearly at least twice or thrice, 2 தடவை இல்லாட்டி 3 தடவை தனியாக இல்லாட்டி சபையாக போக பிரயாசப்பட வேண்டும். மற்ற அநேக காரியங்களுக்கு நாம் செலவு பண்ணுகிறோம். இந்த மிஷன் எக்ஸ்போசர் என்ன பண்ணும் அப்படின்னா, தாகமுள்ள மனிதர்களுக்குள்ள ஒரு பாரத்தை ஊற்றி அவர்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துல பயன்படுத்தும். கட்டாயம் மிஷன் எக்ஸ்போசர். லாஸ்ட் ஒன்னு, we have to train disciples. உருவாக்க வேண்டும். சீசர்களை உருவாக்குகிற சபையாக மாற வேண்டும். சீசர்களை உருவாக்கி வசனத்துல அவர்களை நன்றாக வசனத்தை இது பண்ணி, இயேசுவோட மெயின் அந்த இதை நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய 3 வருட ஊழியத்துல he focused 12 people, அந்த 12 நபர்களுக்காக அநேக நேரங்களை கொடுத்து அவர்களை உருவாக்குகிறார். எதற்கு என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த 3 வருடத்திற்கு பிறகு அந்த 12 பேரு இந்த உலகத்துல எல்லா பகுதிகளிலும் போய் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அதனால இந்த டிசைபிள்ஸை உருவாக்குற அந்த ஒரு தாகம் சபைக்குள்ள இருக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்ம 5 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, ஆல்வேஸ் டு ஹேவ் டு ப்ரீச் த கிரேட் கமிஷன். கிரேட் கமிஷனை குறித்து நாம் பேச அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சபைகள்ல பேசப்பட வேண்டும். அநேக சபைகள் ஆசீர்வாதங்களையும், அநேக சபைகள் மற்ற காரியங்களையும் அதிகமாக பேசுகிற சபைகளாக இருக்கிறது. தேவன் விரும்புகிற காரியம் அதுவும் தேவைதான். நான் அதை தவறு என்று நான் சொல்லவில்லை. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு சபை கொடுக்கவில்லையே என்று ஒரு அங்கலாய்ப்பு தான், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 2வது நான் பார்த்தோம், டு ப்ரே த அன்ரீச் பீப்புள், அதாவது ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அவர்கள் மத்தியில் ஆட்களை அனுப்ப வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சபை அழைக்கப்படுகிறது. 3வது நான் பார்க்கிறோம், ஸோ இன்வைட் மிஷனரிஸ், சபைகள்ல மிஷனரிகளை அழைத்து உபயோகப்படுத்த வேண்டும். 4வது, we have to take the church to the exposure, அதாவது எப்படி மற்ற ட்ரிப்பு மற்ற காரியங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடு, அதே போல மிஷன் எக்ஸ்போசர் அது ரொம்ப முக்கியம். ஸோ 5வது காரியம்,
we have to train the disciples. We have to train the disciples. நம்ம புதிய ஏற்பாட்டின்படி நான் பார்த்தோம் என்றால் அப்போஸ்தலர் புத்தகத்துல இயேசுவின் சீசர்கள் 11 பேர், அந்த 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 டீமும் பார்க்கலாம். அதற்கப்புறம் பவுலோட டீமை பார்க்கலாம். வர்ற டீம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா டிசைபிள்ஸை உருவாக்குறாங்க. பவுலும் அப்படிதான் வந்து உண்மையுள்ளவன் என்றெண்ணி நான் வந்து ஒப்புவி அப்படி என்று சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை ஒப்புவி. ஸோ இட்ஸ் லைக் அ ரிலே ரேஸ். வி ஹாவ் டு ட்ரெயின். எப்படி வந்து பழைய ஏற்பாட்டில் மோசே யோசுவாவை உருவாக்கினாரோ அதே போல புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். ஸோ தேவன் விரும்புகிறார் இந்த காரியங்களை நாம் செய்யும் போது சபைக்குள்ள ஒரு மிஷனரி பேர்டன் வரும். தேவன் வாஞ்சிக்கிறார். என்னுடைய சகோதரனே சகோதரியே, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். தேவன் உங்க கரத்துல கொடுக்க சின்ன ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா கூட இருக்கலாம். நீ வருகிற நாட்கள் தேவனுடைய இதய துடிப்பை புரிந்தவர்களாக சபைகள் ஒரு மிஷனரி போர்டனோட எழுப்புதல் எப்போது வரும் அப்படின்னா அப்பதான் வரும். ஸோ அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இந்த காரியங்களை செய்ய தேவன் நம்மளை அழைக்கிறார். ஸோ இந்த வசனத்தின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.